வச்ச தங்க கொடம் இந்த வட்டாரத்தின் நம்பர் 1 சேவகன் என்று அழைக்கப்படுகிற நம்ம கெத்து முட்டிக்கிற மாதிரி அவனுக்கு தான் ஆசை இல்லை. சரி செய்து கொள்வாரா அன்பு அல்லது ஆரணா? இரண்டு திறமையானவர்களுக்கு சவாலாக இருக்கின்றது இந்த ஆறாவது பந்து. அவங்க ஆடும்போது நான் பார்த்துருக்கேன். ஜெர்மன் அவள்தான்டா பாவம். ரஞ்சிதண்ணா விட்டாதண்ணா. பேர் இப்பெல்லாம் டைம் ஆகலையா? போலிங் போட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் போனோம்ல. அடுத்த பந்து அல்லது கடைசி ஓவரை எடுத்து செல்வாரா என்பதை பார்ப்போம். இந்த பந்திலே ஆட்டத்தை முடிக்கிறேன் என்பது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. தமாஷா இருக்குது. சரி, இந்த மாதிரி சின்ன பசங்க ஆடுறதுலாம் நெட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நீ ஆடி வருத்தர் மச்சி. இதுக்கப்புறம் பாரு. ஆறாவது பந்தில் விக்கெட் எடுத்து அதை சரி செய்து கொள்வாரா அன்பு அல்லது ஆறாவது பந்தில் 6 அடித்து தனது திறமைக்கு தீனி போட்டுக் கொள்வாரா தெத்து? இதோ இரண்டு திறமையானவர்களுக்கு சவாலாக வந்து நிற்கின்றது இந்த ஆறாவது பந்து. இந்த ஆறாவது பந்து யாருக்கானது? வெளியூரிலிருந்து வந்த அன்புவிற்கா? உள்ளூர் தெத்துவிற்கா? சொன்ன மாதிரி செஞ்சான சின்னப்ப ஒரே அவர்ல நிக்க வச்சு எடுத்தமா. இத்தனை வருஷத்துல கெத்து இப்படி திணறடிச்ச போல நான் பார்த்ததில்லை. நிஜமாவே கெத்துதாப்பா. இந்த பாட்டு போட்டு பந்தா பண்றதுல இத்தோட நிப்பாட்டிக்கணும். நம்ம ரஞ்சித் போபா உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. ப்ளூ ஸ்டார் அணியினர், ப்ளூ ஸ்டார் அணியினுடைய கேப்டன் ரஞ்சித்.
ஸ்கொயர் போ. அவனை இப்படி நிக்க வைக்கலாமா? இல்ல ஜி அவன் bowling என்ன? அதான் நான் ஃபீல்டிங் செட் பண்ணிருக்கேன்ல. அங்க ஒரு ஃபீல்டர் வேணுமா சொல்லு. சூப்பர் ஜி, செம்ம பால் ஜி, செம்ம பால் ஜி. இந்த பால் விட்டுட்டாரு ரஞ்சித். அடுத்த பால் அடிக்கிறாரு பாக்க. மறுபடியும் அதே லென்த் பா. 11 ரன். அவ்வளவுதான் ஜி, முடியல அவங்களால. நானே ஆடி இருப்பேன். அணியின் கேப்டன் ரஞ்சித் தன்னுடைய அணியை வீழ்ச்சியிலிருந்து மீட்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதோ வட்டிமனையிலிருந்து பந்தை வீசுகிறார் பாலாஜி, எதிர்கொள்கிறார் ரஞ்சித். என்னடா பால பிடிக்கிறான் அவன்? ஒரு மேட்ச்ல 5வது ஓவர்ல 2 பேரும் மோதி பரபரப்பு உண்டாக்குனாங்க. இந்த மேட்ச்ல ஒரு பந்திலே மோதிக்கிறாங்க. இதோ பந்தை கிரிக்கெட் நோக்கி ஓட மேட்ச்ல கெட் போட்டு எடுத்து போட அனுப்புறாரு. என்ன அதிசயமா இத்தனை வருஷத்துல கெத்து முதல் பந்தையே அடிச்சாரா? இப்பதான் நாங்க பாக்குறோம். அந்த அளவுக்கு போன மேட்ச் அவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பாப்போம் இது தொடருமா இல்ல அன்பு கட்டுப்படுத்துவாரா? கண்டிப்பா சொல்றேன், இது பவர் பாய்ஸ் அணிக்கும் தொண்ணூறு அணிக்கு நடக்கிற மேட்ச் மாதிரி தெரியல, செத்துக்கு அன்புக்கு நடக்கிற போட்டி மாதிரி தெரியுது. மூணாவது வந்து அச்சத்துக்கிட்டோம் ஏதோ தெரியாம பட்டுருச்சு. 6ஆம் ஆண்டு மாரியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு நடந்துகிட்டு இருக்கிற இந்த அற்புதமான ஆட்டத்துல ஆல்பா அணி சரியான அடி அடிச்சிருக்காங்கப்பா. சாம் அடுத்த பால் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. இல்ல ஜி, ஒரே ஒரு ஓவர் போட்டு பார்க்கலாம் ஜி. இந்த பேட்ஸ்மேன் நல்லா தெரியும் எனக்கு. தேங்க்ஸ் ஜி. ரஞ்சித் என்னடா இது? ஓகேவா? ஆட முடியுமா? டேய் ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போய் கட்டு போடுடா. அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சு போச்சு. கூட்டு பாப்பா. ஏய் எங்க போற? அடுத்து உனக்கு தான். செம்ம பால் ஜி. வெல் போல் பாலா, அவ்வளவுதான்டா. பார்த்தல பால. பாப்போம் இது தொடருமா இல்ல அன்பு கட்டுப்படுத்துவாரா? அன்பின் கடைசி பந்து அணி 19 ரன்னுக்கு ஒரு விக்கெட். பந்து ஃபீல்டர் கையில் தண்டு புகுந்தது. அன்பு தன் அணிக்காக விக்கெட்டுகள் குவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி போடு. அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா தெத்துவிக்கு? இல்லை, பவர் பாய்ஸ் அணி தனது 10வது விக்கெட்டை இழந்தது. சொல்லு நெக்ஸ்ட் சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் வார்னிங் கிரீஸ்ல இருங்க. உள்ள வாங்க. ரெண்டு அடி சொல்லலாம். டேய்
ஓவர்ஸ் கம்மியானே போகுது. இப்படியா அண்ணா வேலைக்கு ஆகுது. நான் சொன்ன சத்தியமாக கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் இதை மட்டும் சொல்லு. டேய் தண்ணி வேணும்னா? அதெல்லாம் வேணாம் போ. ஏய் பர்றா. டேய் சாமி, இப்படியே பொறுமையா ஆடுறா. நீ அடிக்க வேணாம் சரியா? பயங்கரமா ஏத்தி போடுறான். படாத இடத்துல பற்ற போகுது. பார்த்து பொறுமையா ஆடுறா. பாத்துக்க. இன்னும் 50 பந்துகளில் 50 ரன்கள் அடித்தால் அடேங்கப்பா அணி வெற்றி செய்து காட்டுவாரா அகிலா? என்ன செஞ்சிட்டா போச்சு என்பது ஒரு ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. இது ஆஃப் சைடில் அடிச்சா மாதிரி இல்லை, உன்னை செருப்பு கட்டி அடிச்சா மாதிரி இருந்துச்சு. இதோ லெக் ஸ்டம்ப் நோ ஆடுனா சொல்லுப்பா. சரி சரி அதான் வெச்சுக்கோங்க. ஓகே அகிலாவுக்கு சிங்கிள் ஆடி கொடுப்பாரா பார்ப்போம். அடித்தாடப்பட்ட பந்து. இது ஒரு நாக்கு. நான் அகிலாவின் அப்பன் தான். நானும் போர் அடிப்பட்டா என்று இந்த போரின் மூலம் எதிரணிக்கு அபாயமணியை ஒழித்து காட்டியிருக்கிறார் சேவா கருப்பையா. நான் எப்படி அடிக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஒரிஜினல் ஜாலி பிரின்ஸ் பிளேயர் மற்றும் மகளின் அதிரடியில் அரண்டு போய் நிற்கிறது எதிரணி. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அப்பா நீ லெக் சைடு எடுத்தான ஆஃப் சைடில் அடிப்பேன் என்று போட்டி போட்டுக் கொண்டே கருப்பும் அகிலாவும் எதிரணியை தாண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அடேங்கப்பா நீ வெற்றி இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அடேங்கப்பா நீ தனது முதல் போட்டியை ஜெயிக்க 6 பந்துகளில் 1 ரன் மட்டுமே தேவை. வெற்றி! இந்த அப்பா மகளின் வெற்றி கூட்டணிக்கு நான் டெடிகேட் செய்ய போகும் பாட்டு இதோ. இன்னும் 4 ரன்கள் வெற்றி என்ற நிலையில் ஸ்பூட்னிக் அணி விளையாடிக் கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து என்னடா என்ன கமான் ஸ்பூட்னிக் அணி, அருமையான வெற்றி வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் பரத். என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு பந்தில் 3 ரன்கள் தேவை. சூப்பர் ஃபீல்டிங் செட் பண்ணிருக்காங்க ப்ளூ ஸ்டார். மீண்டும் ராஜேஷ். முதல் விக்கெட் சரிந்தது ஸ்பூட்னிக் அணியில. தயாராக இருக்கிறார். சார் என்ன சார் அநியாயமா இருக்கு சார். எனக்கே கேக்குது சார். அம்பே நாட் அவுட் என்று சொல்லிவிட்டார். என்ன பண்றானுங்க? சவுண்ட் கேட் சார் அவுட் சார். புல்லட் பாபு தான் அவுட் என்று ஒப்புக்கொண்டார். பேட்ல பட்டதை அவர் ஒத்துக்கிட்டு அவுட் வெளியே போறார். இது உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். இந்த உயர்ந்த பண்பு அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அழகு. அன்பு நேர்த்தியாக வீசப்பட்டது. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஏமா வீசுறது பேட்ஸ்மேனுக்கா இல்லை எங்கால் கையை உடைக்கிறதுக்கான்னு தெரியல. இருக்கலாம். அதுதான் டீம்ல எடுத்தது. பந்து தனது படக்கடையில் இருக்கும் ஆப்பிள் போன்ற காட்சியளிப்பதால் தொழில் பக்தியின் காரணமாக கும்பிடு போட்டுக் கொண்டிருக்கிறார் குலக்கருப்பு.
உள்ள கருப்பின் முதல் பந்து நரேனுக்கு. நம்ம தொப்பி தம்பி ராகுல். இதோ மாடல் மலிங்காவின் அடுத்த பந்து. நீ கிரவுண்ட்ல ஆடும்போது நான் பார்த்துருக்கேன்டா. ஆப்போசிட் போலர் வந்து திட்டினா நீ டென்ஷன் ஆகி கத்தி அவுட் ஆயிடுற. உன்னை முறைக்கிறவனை பார்த்து சிரி. இந்த மாதிரி நேரத்தில் நீ டெண்டுல்கர் மாதிரி இருடா. உன் கோவத்தை ஆட்டத்தில் காட்டு. அடுத்து நம்பிக்கை நட்சத்திரம் ராஜேஷ் உள்ள வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். பாப்போம். ரஞ்சித் ராஜேஷ் ரொம்ப அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு சூப்பர் ஷாட். இதோட ரஞ்சித் தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி செய்கிறார். 10 ஓவர்ல 81 ரன், 3 விக்கெட் இழப்புக்கு. இப்பதான் வந்து பார்வையாளருக்கும் ப்ளூ ஸ்டார் அணியினருக்கும் மூஞ்சில சிரிப்பே தெரியுது. உன் கையில தான் இருக்கு கேம். பாத்துக்கோ சரியா? விக்கெட் விடாம ஆடுறா. பந்தை எதிர்கொள்றார் சாம். அருமையான பவுல் சார். போ ஒழுங்கா போ. விடுறா சாமே. பால் பாரு. 6 ரன்கள். அருமையான ஷாட் சாம். அடிச்சு ஆட ஆரம்பிச்சார் சாம் கிட்ட. அருமையான ஷாட். 2 ரன். கடைசி ஓவரின் முதல் பந்து. அருமையான ஷாட். அருமையான ஷாட். 4 ரன்கள். ஆட்டத்தின் 4வது பந்து ஸ்ரீராமிடமிருந்து ரஞ்சித்துக்கு. அடித்த ரஞ்சித் நேராக மேலே எழும்பி வெற்றி கோப்பை நோக்கி கிராமத்திலிருந்து வந்த ஒரு டீம் ஸ்டேஜில் அணியை வென்று கிராமத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் ப்ளூ ஸ்டார் என்று பதிவு செய்திருக்கிறது. கால மேல கால போடு. இது ஒரு வரலாற்று பதிவு. சகாப்தம் சகாப்தம். கால போடு மேல ஏறும் காலமாச்சு. ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார். இதோ சக்திவேலின் அடுத்த பந்து பூமாலைக்கு. டீமோட மானத்தை காப்பாத்த வானத்தை நோக்கி அடிச்ச பந்து. எங்கேயோ பார்த்த மாதிரி எங்க என்ன தெரியல. வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். எப்பவுமே பதட்டப்படுறவரு கூலா ஆடிட்டு இருக்காரு. பதட்டப்படாத எல்லாருமே இன்னைக்கு பதட்டப்பட்டு இருக்காங்கயா. போன மேட்ச் வானத்தை போல விஜயகாந்த், இந்த மேட்ச் வல்லரசு விஜயகாந்தா மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு கெத்து. பாலையாவை சமாளிப்பாரா நமது பாகுபலி? ரெண்டு தன்னை ரைட்டு இதுதான். இப்ப புரியுதா? அது பனைமரம்பா. அதுவா முக்கியம்? மேட்ச பாருங்க. நாங்க புஷ்பான கொளுத்த மாட்டோம், ராக்கெட்டே விடுவோம் என்று
அடிச்சாயா பாலையா இது ஒரு சிக்ஸ் கண்டிப்பா இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு அப்படின்னு பாலையா நிரூபிச்சிட்டாரு இதோ அன்புவின் 5வது பந்து பாலையாவுக்கு லெஃப்ட் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது ஒரு 6 இன்னும் ஒரே பந்துல 3 ரன் மட்டுமே அடிக்கணும் பாலையா பின்றாயா ஒரு பந்துக்கு 3 ரன் அடிச்சா வின்னு 2 ரன் அடிச்சா டிரா இவங்க போறத பார்த்தா சூப்பர் ஓவர்லாம் வேற வரும் போல இருக்கு ஒரே பிபியா இருக்கு நான் பரவாயில்ல நிறைய வாட்டி சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்து இந்த பிபி எனக்கு யூசுவல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்க போறன்ற நம்பிக்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லார் முகத்திலயும் தெரியுது கப் அடிக்க வைப்பாரா பாலையா இல்ல நான் என்ட்ரி பண்ண முதல் டோர்னமெண்ட்லயே தான் டீமுக்கு கப் அடிச்சு கொடுப்பாரா அன்பு இன்னும் ஒரே பந்துல தெரிஞ்சிருமியா ஆட்டத்தின் முடிவை தீர்மானிக்க போகும் கடைசி பந்து